ஒரு நோன்புக்கு ஒரு வருடத்தின் நன்மை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யஅதிலு ஃபீஹா சியாமு குல்லு வாஹிதின் மின்ஹா பிசியாமி ஸனத்தின், ஒரு வருடத்துடைய நோன்புக்கு பகரம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வகியாமு லைலத்தி வாஹிதி மின்ஹா, இது நின்றும் ஒவ்வொரு இரவிலே நின்று வணங்கினால் பிகியாமி லைலத்தில் கதர், லைலத்துல் கதர் இரவிலே நின்று வணங்கிய நன்மை என்று எந்த மாதத்தை எந்த நாளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அப்படிப்பட்ட நாட்கள் தான் இது. இன்னும் ஒரு ரிவாயத்திலே இருக்கிறது, நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல் அமலு ஃபில் அஷ்ரி கல் ஹஸ்வி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே வெட்டப்பட்டு போரிலே மரணிக்கின்றாரே அதற்கு நிகரான அமல் எதுவும் கிடையாது. ஆனால் இந்த 10 நாட்களில் செய்கின்ற அமல் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்து மரணிப்பதற்கு நிகரானது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்று சொன்னால் காரணம், ஒரு காலம் இருந்தது இந்த நாட்கள் 9 நாட்களும் நோன்பு வைத்தவர்கள் இருக்கின்றார்கள். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் அரபாவுடைய நோன்பு கேள்விக்குறியாகிவிட்டது. ஒரு காலத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்மணிகளும் சிறுவர்கள் பெரியவர்கள் வரை இந்த தில்ஹிஜ்ஜாவுடைய பிறை பிறந்து விட்டால் 9 நாட்கள் நோன்பு வைக்கக்கூடிய காலம். இது பிதாத் அது பிதாத் என்று சொல்லி ஒரு கூட்டம் நன்மையை விட்டும் தூரமாக்குவதற்கே ஒரு கூட்டம் வந்ததின் விளைபாடு தான் பல பேர் நன்மைகள் விட்டும் தூரமாகி பாவத்தின் பக்கம் போய் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறோம்.